இன்னைக்கு அப்பர் ஹேண்டு வந்து எடப்பாடிட்டு காரணம் என்னன்னா, எடப்பாடி போய் அங்க போய் தமிழ்நாட்டு பிஜேபி காரங்க எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, இவங்களை கொண்டு போனோம்னா ஜெயிக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே ரெட்டலை போனா தான் ஜெயிக்கும், ஜெயிச்ச பிறகு பிஜேபி காரன் உங்களுக்கு அடிமையா இருந்தான்னா நான் அடிமையா இருந்தேன், அவங்கள விட நான் சிறந்த அடிமையாக செயல்படுகிறேன் என்பதை உங்களுக்கு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வரேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உங்களுக்கு எழுதி தந்துடுறேன், என்னை மட்டும் முதலமைச்சராக முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி என்ன சொல்லுதோ, அமித்ஷாவும் மோடி என்ன சொல்றாரோ அதை மாத்தி ஏதாவது தமிழ்நாட்டு பிஜேபி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதை விட அதிகமா நான் வந்து நீங்க சொல்றதை நான் செய்வேன். ஆமா, உங்க கோயிலில் எழுதி கொடுத்துருவேன். எல்லா கோயிலும் எடுத்துக்கிடுவேன். தமிழ் இரட்டை மொழி கொள்கைக்கு நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன். இந்தி மொழியை நீங்கள் தாராளமாக திரிச்சுக்கோங்க. எனக்கு தெரியாது. நீட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பப்போ குரல் மட்டும் எழுப்புவேன், அதை பற்றி கட்டுக்காதீங்க. ஓகே. அப்புறம் வந்து மாநில சுயாட்சி அதிகாரி வேணாமே வேணாம், அதை திட்டம் மட்டும் கொடுக்க, பணம் கொடுங்க, நாங்கள் கொள்ளையடிச்சுக்குவோம், ரோடு வீடு போட்டு கொள்ளையடிச்சோம், இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்குவோம், நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் மோடி அமித்ஷாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. இப்போ எப்படி நயனா அண்ணாமலையை மதிப்பார் அவர்? வழக்கமாக திமுக அல்லது அதிமுக தேர்தல் களம் இருக்கும். இன்னைக்கு திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக்கானு, இதை நீங்க எப்படி பார்க்க? 4 முனை போட்டியாக இருந்தால் கூட அது 2 முனை போட்டி தான். பெரும்பாலான இடங்கள் 170 இடங்கள்ல திமுக அதிமுக நேரடி போட்டி. அப்போ உதயசூரியனுக்குடைய அலையன்ஸ், ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ், இந்த 2 அலையன்ஸுக்கான போட்டி. இந்த 2 அலையன்ஸினுடைய ஸ்ட்ரென்த்து இன்னைக்கு யாருக்கு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, மக்கள் யாரை நம்புறாங்க, மக்கள் யாரை வந்து இவருக்கு பதவி கொடுத்தால் இவர் செய்வார், யாரை வச்சா வந்து நம்மளுக்கு தொல்லை இருக்காது என்பதையெல்லாம் பார்த்து தான் வாக்களிப்போம். அப்போ அந்த அட்வான்டேஜ் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு, ஸ்டாலின் என்ற ஒரு முதலமைச்சர் அவருக்குன்னு ஒரு சேச்சர் உருவாயிருக்கு. அந்த சேச்சர் வந்து இன்னைக்கு ஈவன்தோ கூட்டணியில குழப்பங்கள் இருந்தாலும், காங்கிரஸ்ல குழப்பம் வந்துச்சு, தேமுதிகவில் ஒரு குழப்பம் வந்துச்சு, கமலுக்கு சீட் கொடுக்காத ஒரு குழப்பம், தாவேக்காவில் ஒரு குழப்பம், தனியரசிட்ட ஒரு குழப்பம், இத்தனை குழப்பம் இருந்தா கூட இந்த குழப்பத்தெல்லாம் சரி பண்ணக்கூடிய பக்குவம் வந்து முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அப்படியே இருந்தா கூட அதை வந்து பிரச்சனைன்னு சொன்னா திருமாவளவன் கூட வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி கமலுக்கு சீட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட்டணிக்குள்ள இருந்தா கூட கூட்டணியில ஒரு ஜனநாயக கடமையை, ஜனநாயகத்தோட அணுகக்கூடிய பண்புமிக்க தலைவராக, மக்களுக்கு வந்து ஒரு சமூக வெல்ஃபேர் ஸ்கீமை கொடுக்குற தலைவராக, அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லக்கூடிய தலைவராக, தமிழ்நாட்டை வந்து மாநில உரிமைகளுக்கு, மாநில சுயாட்சிக்கு, சமூக நீதிக்கு, மொழிக் கொள்கைக்கு போராடக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு பல்வேறு பரிணாமங்கள்ல இன்னைக்கு ஸ்டாலின் வந்து உயர்ந்திருக்கிறார். அப்ப மக்கள் மத்தியில வந்து எந்த தலைவரால வந்து சொன்னதை செய்வார், எந்த தலைவர் நம்பிக்கைக்குரியவர், எந்த தலைவர் வந்து தலைவர்னால வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம போய் நிக்கலாம், நம்ம குறைகளை வந்து கேட்கக்கூடிய தலைவராக அவர் இருப்பார் என்று மக்கள் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு முக ஸ்டாலின் இருக்கார் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கு அடுத்த லெவல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட்டணியில கூட வர்றாரு. பிஜேபி கூட்டணியை உள்ள கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணி முயற்சி எடுக்கிறார். அவரும் வந்து பிஜேபி கூட்டணிக்கு சீட் அலோகேஷன்ல பிஜேபிக்கு நல்ல செமையா குத்துன்னு குத்தி பிஜேபி எங்க வைக்கணுமோ அங்க வச்சுட்டாரு. எப்படி எல்லா தோக்குற தொகுதியா கொடுத்துருக்காரு, எல்லா மினிஸ்டர் தொகுதியா கொடுத்துருக்காரு. அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க. சரி, அண்ணாமலையே காலி பண்ணிட்டாரு. அண்ணாமலைக்கு வாய்ப்பே இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி தான், திருப்பூர்ல கூட 2 தொகுதி, புதுக்கோட்டையில கொடுத்தா அங்க போய் எங்க போய் ஜெயிப்பாங்க. மதுரையில வந்து நாங்க நிப்போம்னு சொன்னாங்க. மதுரையில அதிமுக 3ஆவது இடத்துக்கு தள்ளின பிஜேபியை ஒரு சீட்டு கூட கொடுக்காம காலி பண்ணி விட்டாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து பிஜேபியும், டிடிவி தினகரனையும், தமாகாவையும், எல்லாத்தையும் வந்து எங்கெல்லாம் பாமகவையும் எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு சொல்லி முடிச்சு விட்டார். அதிமுக மட்டும் சாங்கான ஹோல்டர் நிக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பிளான் போட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. ஆனா கடந்த காலங்களில் கூட நம்ம 50, 60, 70 வரைக்கும் வாங்குவோம். 27 அங்கதான் வந்து எடப்பாடி நீங்க பாராட்டணும். எப்படி பாராட்டணும்? எடப்பாடி வந்து ஆளுமை நிரூபிச்சிருக்காரு. இப்ப எல்லாமே ஒத்துக்கிறாங்களா? இப்ப நம்மளும் ஒத்துக்கிறோமா? ஆளுமை நிரூபிச்சாருன்னு ஒத்துக்கிறோம். எப்படி நிரூபிச்சாரு? காங்கிரஸுக்கு 27 தானே கொடுத்துருக்காரு, 27 கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து சீட்டே தேவையில்லாத தலைவர்களாக எலிமினேட் பண்ணி விட்டாரு, சீட் இல்லாம ஆக்கி. அப்ப எடப்பாடி சீட் அலோகேஷன்லாம் ஆளுமை நிரூபிச்சிட்டாரு. ஒன்னா எப்படி நிரூபிச்சாரு? எப்படி வந்து மோடியும் அமித்ஷாவும் என்டிஏ ஆட்சி தான் வேணும்னு சொன்னவங்க எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? 27 சீட்டை வச்சுட்டு எப்படி என்டிஏ ஆட்சி உருவாக்குவாங்க? அப்ப ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் என்னது அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. என்னவா இருக்கும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிசயமா இருக்கு. என்ன ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இது வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னாரா? மோடி சொல்லவே இல்லை. சத்தியமா அமித்ஷா சொன்னாரா? அது வரைக்கும் சொல்லவே இல்லை. என்டிஏ என்ன சொன்னாங்க? என்டிஏ ஆட்சி. அப்படி சொன்னவங்க 27 சீட்டை வாங்கிட்டு எப்படி என்டிஏ ஆட்சி உருவாக்குவாங்க? எப்படி உருவாக்கும்? இன்னைக்கு அப்பர் ஹேண்டு வந்து எடப்பாடிட்டு. காரணம் என்னன்னா, எடப்பாடி போய் அங்க போய் தமிழ்நாட்டு பிஜேபி காரங்க எல்லாம் எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, இவங்களை கொண்டு போனோம்னா ஜெயிக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே ரெட்டலை போனா தான் ஜெயிக்கும், ஜெயிச்ச பிறகு பிஜேபி காரன் உங்களுக்கு அடிமையா இருந்தான்னா நான் அடிமையா இருந்தேன், அவங்கள விட நான் சிறந்த அடிமையாக செயல்படுகிறேன் என்பதை உங்களுக்கு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வரேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உங்களுக்கு எழுதி தந்துடுறேன், என்னை மட்டும் முதலமைச்சராக முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி என்ன சொல்லுதோ, அமித்ஷாவும் மோடி என்ன சொல்றாரோ அதை மாத்தி ஏதாவது தமிழ்நாட்டு பிஜேபி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதை விட அதிகமா நான் வந்து நீங்க சொல்றதை நான் செய்வேன்.
ஆமா உங்க கோயில்ல எழுதி கொடுத்துருவேன். எல்லா வேண்டாம். எல்லா கோயிலும் எடுத்துக்கிடுவேன். தமிழ் இரட்டை மொழி கொள்கைக்கு நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன். இந்தி மொழியை நீங்கள் தாராளமாக திரிச்சுக்குங்க. திராவிடம்னு என்னன்னு அவருக்கே தெரியாது. திராவிடம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்பப்போ குரல் மட்டும் எழுப்புவேன், அதை பற்றி கட்டுக்காதீங்க. ஓகே. அப்புறம் வந்து மாநில சுயாட்சி அது எங்களுக்கு வேணவே வேணாம். அதை திட்டம் மட்டும் கொடுக்க, பணம் கொடுங்க, நாங்கள் கொள்ளையடிச்சுக்குவோம், ரோடு வீடு போட்டு கொள்ளையடிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்குவோம், நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அங்கே போய் மோடி அமித்ஷாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. இப்போ எப்படி நயனா நாயந்திரனே அண்ணாமலையே மதிப்பார் அவர். டிடி எப்படிங்க அவர் வளர விடுவார்? என்னங்க நீ டிடி வந்து எடப்பாடியை எந்த அளவுக்கு கேவலமாக நடத்தினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். டிடி வளர விடுவாரா? டிடியை ஜெயிக்க விடுவாரா? டிடி கட்சி வளர விடுவாரா? அண்ணாமலையே சொல்லி முடிச்சவர் டிடியை சொல்லி முடிக்க விடுவாரா? சீமான் வந்து 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு பிரச்சாரத்தில் இறங்கிட்டாரு. தற்சார்பு பொருளாதாரத்தை சீமானாவை விட வேற யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு. ஆனா தற்சார்பு பொருளாதாரம் மட்டுமே திமுக அதை செயல்படுத்துது. திமுக வந்து இப்ப மாதிரி கிராம திட்டம், இது காந்தி மாதிரி கிராம திட்டம், புறா அப்துல் கலாம் கொடுத்த புறா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது எடுத்தாலே தற்சார்பு பொருளாதாரம் வந்துடும். அதை திமுக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திரு ஸ்டாலின் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விஷன் 2030 சேர்த்துட்டாரு. அதனால வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால், மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரம், கிராமப்புறங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். கிராமப்புற பொருளாதாரம் முன்னேறும், கிராமப்புற தொழிற்சாலை வரும், கிராமப்புறத்தில் வந்து செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸ் கிரியேட் ஆகும், தற்சார்பு கிராமங்கள் உருவாகும். இதெல்லாம் நடக்கும். வாக்கு வங்கி அப்படியே இருக்காது. சீமானுக்குரிய வாக்கு வங்கி சிதறிய மாதிரி தெரிந்தது. ஆனா வந்து இப்போ வந்து இந்த விஜயினுடைய ஃபெயிலியருக்கு பின்னால ஏகப்பட்ட ஃபெயிலியர். விஜய் 41 பேர் இறந்தது ஒரு ஃபெயிலியர். ரெண்டாவது அதை தாண்டி வரும்போதும் திரிசா மேட்டர் ஒரு ஃபெயிலியர், சங்கீதா மேட்டர் ஒரு ஃபெயிலியர், அடுத்து சிபிஐ, இப்படி பல்வேறு ஃபெயிலியர் வந்த பிறகு தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் வந்து சீமான் பின்னால இருக்கக்கூடிய எந்த தம்பியிலும் பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு. அந்த 8% வாக்குகளை அவர் தக்க வைப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். மேன் போனா கூட போகும் வழியே குறையிறதுக்கு வாய்ப்பு. இது சீமான். 4வது நிறைவான விஜய் வந்து சீமானா ஜெயிக்கிறதுக்கு விஜய் முயற்சிக்கும், அவ்வளவுதான். சீமானை ஜெயிச்சு வர்றதுக்கு விஜய் 3ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சித்தாருன்னா விஜய்க்கு வந்து ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் இருக்கான்? 12 லட்சம் பேர் இருக்கான். மொத்தம் 12 லட்சம் புது வாக்காளர்கள் 12 லட்சம் பேர். என்ன அவ்வளவு தூரம் ஏமாந்தவர்களா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு? இந்த இளைஞர்கள் சினிமாவை நம்பி தங்கள் உயிரவே கொடுக்கக்கூடிய இளைஞர்களே எக்கச்சக்கமா இருக்கு. அவன் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தன்னை மாய்த்து கொண்டு, ஒரு தகுதியற்ற ஒரு தலைவனுக்காக தன்னை மாய்த்து கொண்டு தன் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு நிறுத்தி கடனை தெருவில் உணர்ந்து நிறுத்தக்கூடிய இந்த இளைஞர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் முடிச்சு பார்ப்பான். ஓ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு திருந்தி வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கட்சியில சேர்த்து. மொத்தமான இந்த தேர்தல் யாருக்கு சாதகமாக? திமுகவுக்கு தான் சாதகமானது. மக்களுக்கான தேர்தல் கண்டிப்பா வந்து திரு மு.க. ஸ்டாலினுக்கான தேர்தல். திமுகவை விட மே 4 நீங்க இங்கதான் இருப்பேன். பதவியேற்பு விழா அது கண்டிப்பா திமுக பதவியேற்பு விழா நடந்துச்சுன்னா கண்டிப்பா லாஸ்ட் டைமே நான் போனேனே திமுக பதவியேற்பு விழாவுக்கு. கமலும் நானும் தானே போனோம் திமுக தலைவர் பதவியேற்பு விழா. இந்த வட்டம் ஏன் போக மாட்டேன்? கண்டிப்பா போவேன். அவர் தான் பதவி இருக்கிறார். அவர் தான் முதல்வர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்த எதிர்கட்சி எடப்பாடி தான். ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு 5 எடப்பாடிக்கு தான் இப்ப அட்வான்டேஜ் இருக்கு. விஜய் கிடையாது.